இப்போ நம்ம அடுத்த மெத்தடுக்கு வந்து போக போறோம். ஸோ வாட் இஸ் த நெக்ஸ்ட் மெத்தட்? இதுதான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மெத்தட். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்னா என்னது சார்? நாங்கள் இது வரைக்கும் படிக்கலையே. ஸோ நீங்கள் +1ல ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அப்படின்றத வந்து என்னதுன்னா படிச்சிருக்க மாட்டீங்க, அது கட்டாயமாக தெரியும். பட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்னா என்னது அப்படின்னா இட் ரிசம்பிள்ஸ் த பேலன்ஸ் ஷீட். So in +1 you have studied balance sheet in final accounts, right? So final accountsல நீங்க balance sheet அப்படிங்கற ஒன்னு வந்து என்னன்னா படிச்சிருப்பீங்க. அந்த balance sheetல என்னென்ன வரப்போதோ அதுதான் என்ன செய்ய போகுது அப்படினு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்ல வரப்போகுது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்க்கும் பேலன்ஸ் ஷீட்டுக்கும் என்ன சார் டிஃபரன்ஸ்? There must be some difference between balance sheet and statement of affairs. அப்படினா என்னது சார்? இது ரெண்டுத்துக்கு என்ன சார் டிஃபரன்ஸ்? அப்ப ரெண்டுமே ஒண்ணுதானா சார் அப்படினு கேட்டினா நல்லா கேட்டுக்கோங்க, திரும்பவும் சொல்றேன். ஏனா ஸ்டேட்மெண்ட் இது பேர்லயே என்ன வருது அப்படினு பாத்தீங்கன்னா ஸ்டேட்மென்ட்னு வருது. பேலன்ஸ் ஷீட்டும் ஒரு ஸ்டேட்மெண்ட் தான், அக்கவுண்ட்ஸ் கிடையாது. அக்கவுண்ட்ஸ்க்கு மட்டும் தான் டெபிட் கிரெடிட் அப்படினு ஒன்னு இருக்கு. ஆனா இந்த ஸ்டேட்மென்ட்டுக்கோ இந்த பேலன்ஸ் ஷீட்டுக்கோ அதுவும் ஸ்டேட்மெண்ட் தான், அதுக்கும் என்னதுன்னா டெபிட் கிரெடிட் அப்படின்ற ஒன்று வந்து கிடையாது. ஆனால் இங்க அசெட் சைட வந்து இன்விசிபிளா ஏன் சொல்றேன்னா இங்க டெபிட்னு போடக்கூடாது. ஸோ இன்விசிபிளா என்னன்னு எடுத்துக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெபிட் சைட்னு எடுத்துக்க போறோம், லைபிலிட்டி சைட கிரெடிட் சைட்னு எடுத்துக்க போறோம். திரும்பவும் சொல்றேன், asset side is considered to be the debit side invisibly. On the other hand, we are just going to take the liability as a credit side invisibly. So இங்க liabilities வந்து என்னதுன்னா liabilities credit side நோ asset side debit side நோ எடுத்துக்க போறோம். So ரெண்டுத்துக்கு இருக்கிற என்ன டிஃபரன்ஸ் சார்? பேலன்ஸ் ஷீட்டுக்கும் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்க்கும் என்ன சார் டிஃபரன்ஸ்? கட்டாயமா தெரிஞ்சிருக்கணும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும். Balance sheet அப்படிங்கிறது it is used to show the financial position of the company. ஒரு கம்பெனியுடைய நிதி நிலவரத்தை வந்து தெரிஞ்சுக்கணும்னா அது பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணாதான் தெரிஞ்சுக்க முடியும். ஆனா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் எதுக்கு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா in order to find the opening capital as well as the closing capital. So க்ளோசிங் கேபிட்டலோ ஓப்பனிங் கேபிட்டலோ கண்டுபிடிக்கிறதுக்கு தான் என்ன வந்து போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் வந்து போடுறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ ஒரு சில கம்பெனிஸ் தான் டபுள் என்ட்ரி சிஸ்டத்தில் வந்து என்னதுன்னா புக்கு அதாவது ரெக்கார்ட்ஸ் எல்லாம் என்னதுன்னா மெயின்டைன் பண்ணுவாங்க. சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தில் வந்து மெயின்டைன் பண்ணுறவங்க இல்லாட்டி புக் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட் அப்படின்ற இதில் வந்து மெயின்டைன் பண்ணுறவங்க என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஓப்பனிங் கேபிட்டல் என்னது க்ளோசிங் கேபிட்டல் என்னது அப்படின்ற எந்த ஒரு பர்டிகுலரே என்னதுன்னா வச்சிருக்க மாட்டாங்க. அப்போ இந்த விஷயம் எல்லாத்தையும் தெரிஞ்சாதான் நம்மளால எதை வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். அப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும்னா இந்த மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு எது வந்து உதவியா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் தான் உதவியா இருக்க போகுது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்ல என்னென்ன சார் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா liabilities, assets. அப்போ இந்த லைபிலிட்டினா என்னது சார்? நான் +1ல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்னதுன்னா ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் வந்து படித்தேன். அப்போ எனக்கு அந்த லைபிலிட்டிஸ்னா என்னன்னு தெரியாது சார், அசட்னா என்னன்னு தெரியாது சார் அப்படின்னு சொல்ற பிள்ளைங்களுக்கு தயவு செய்து இப்போ நான் ஒரு ஃபார்மட் வந்து என்னதுன்னா சொல்ல போறேன். அந்த ஃபார்மட்டை வந்து படிச்சுக்கோங்க. நீங்க அசட்னா என்ன, லைபிலிட்டினா என்ன அப்படின்றத தெளிவா என்ன செஞ்சுக்கலாம்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ அசட்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எங்க அப்பா இருக்காரு. அப்போ எங்க அப்பா கொஞ்சம் என்னதுன்னா வீடு வாங்குறாரு, நிலம் வாங்குறாரு, கார் வாங்குறாரு, பேங்க்ல பணம் போட்டிருக்காரு. இப்படி என்னதுன்னா நம்ம சொல்றோம் இல்லையா, அது யார் வீடு? என்னோட வீடு. அது யாரோட சொத்து? அவங்களோட சொத்து. அப்ப என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடு, நிலம், பேங்க்ல போட்டிருக்கிற பணம், வாங்கின காரு இதெல்லாம் என்னதுன்னா அசட். ஒரு வீடை பொறுத்த வரைக்கும் இதே கம்பெனில இதெல்லாம் அசட் அப்படின்றத நீங்களே யோசிச்சு பாருங்க. So what are the assets which has been used in a company? நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா you can just able to understand. So இதுதான் அசட்டா அப்படின்னு. So நான் சொல்லி கொடுக்கிறதோட if you are just thinking on repeatedly, if you are just thinking on that, definitely you can get more things. So இங்க புக்ல இருக்கிறது தான் அசட்டா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த புக்ல இருக்கிறது மட்டும் கிடையாது. எல்லாருமே நம்ம புக்கை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னா
சொன்னா கட்டாயமா என்ன செய்ய முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கெப்பாசிட்டியை நம்மளால வளர்த்துக்க முடியாது. அதனால அசெட் அப்படின்னு சொல்றது இதுதான் அசெட். ஒரு கம்பெனிக்கு எதெல்லாம் அசெட்டா சார் இருக்க முடியும்? ப்ரீமிசஸ், லேண்ட் அண்ட் பில்டிங், ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிக்சர்ஸ், மிஷினரி, இது எல்லாமே என்னதுன்னா அசெட் தான். இது கொஞ்சம் கஷ்டப்படுற பிள்ளைங்களுக்காக என்ன செஞ்சிருக்கான் அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் அசெட், லிஸ்ட் ஆஃப் லயபிலிட்டி அப்படின்னு என்னதுன்னா ரெண்டா பிரிச்சு கொடுத்துருக்கு. அப்ப லயபிலிட்டினா என்னது சார்? என்னுடைய பொறுப்பு இல்லாட்டி என்னுடைய கடமைகள். the responsibility of the business in order to pay the creditors or the outsiders. ஒரு கம்பெனி அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு கடமை இருக்கும், ஒரு பொறுப்பு இருக்கும். அந்த பொறுப்பு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அவுட்சைடர்ஸ் கிட்ட இருந்து, வெளியில இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட இருந்து என்னதுன்னா கடன் வாங்கியிருக்கேன். இந்த வெளியில இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட இருந்து என் பிசினஸுக்காக ஏதோ ஒன்று வாங்கியிருக்கேன். நான் அதை என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்ப அவங்களுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்கக்கூடிய அந்த கடமைகளை தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லயபிலிட்டிஸ்ன்னு சொல்றோம். அப்புறம் ஏன் சார் இது வந்து கிரெடிட் இல்லை டெபிட்னு சொன்னீங்க இன்விசிபிளா? டெபிட்னா உடனே என்ன நம்மளுக்கு ஞாபகம் வரும்? டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ், கிரெடிட் ஆல் இன்கம் அண்ட் கெயின் தானே. அப்போ லயபிலிட்டின்றது வந்து என்னதுன்னா வெளியில கொடுக்கணும்னா எல்லாமே எக்ஸ்பென்சஸ் தானே. அப்படி இருக்கும்போது இவர் ஏன் இப்படி தப்பா சொல்றாரு அப்படின்னு தோணும். கட்டாயமா கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. மிஷினரி வாங்குறீங்க, மிஷினரி நீங்க வந்து வாங்கும்போது மிஷினரி சொத்து தான். ஐ எம் ஜஸ்ட் அக்செப்டிங் தட் தி மிஷினரி இஸ் அசெட். பட் whereas if you are just purchasing a machinery, you are just paying the cash. பணம் கையை விட்டு வெளியே போகுது. அப்போ இங்க மிஷினரியை வந்து வாங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா பணம் வெளியே போகுது. அதனால என்னதுன்னா அது டெபிட். இப்ப கேபிட்டல்னு சொல்லும்போது we have just studied in the business entity concept that the proprietor as well as the business have different entity, which means company வேற, company வேற, proprietor வேற. அப்போ இங்க proprietor தான் சொந்த காசை எங்கேயாவது வந்து கடன் வாங்கிட்டோ இல்ல தான் சொந்த காசை எடுத்துட்டு வந்து பிசினஸ்ல போட்டாலோ நம்மளுக்கு அவர் எப்படி எடுத்துட்டு வந்தாருன்றது முக்கியம் கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னதுன்னா பிசினஸ் உள்ள பணம் உள்ள வருது, whereas it comes in, பணம் உள்ள வந்துச்சுன்னா நமக்கு ப்ராஃபிட். சோ டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ், கிரெடிட் ஆல் இன்கம் அண்ட் கெயின், இப்படி தான் இந்த கான்செப்ட் என்னதுன்னா போய்கிட்டு இருக்கு. ஆனா நிறைய பேர் என்னதுன்னா இது ஏன் சார் அது ஏன் சார் என்னதுன்னா நம்ம குழப்பறோமே தவிர தயவு செய்து ஒரு தெளிவா வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம படிச்சோம் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் என்னதுன்னா இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப ஈஸி. சாதாரணமா என்ன செய்யலாம்னா நம்மளால சென்டம் வாங்க முடியும். அதனால தயவு செய்து கொஞ்சம் நீங்களே என்னதுன்னா திங்க் பண்ண ஆரம்பிங்க. இதுதான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா ஒரு சில விஷயத்த கொஞ்சம் இனோவேட்டிவா மாத்தி கேட்டாங்க அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு என்னதுன்னா சொல்ல தெரியாது, இல்ல சம்ம வந்து போட தெரியாது. புக்ல இருக்கிற சம்ம வந்து நம்ம மக்க படிக்கிறதுக்காக அக்கௌண்ட்ஸ் போடல. ஒன்னே ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் அக்கௌண்டண்டா இருக்கிறது அவ்வளோ பெரிய விஷயம். ஏன் தெரியுமா? ஒருத்தர் சப்போஸ் ஒரு டாக்டர் எடுத்துக்கோங்களேன், அவரு ஒரு ஆபரேஷன் பண்ணும்போது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரே ஒரு பேஷண்ட் மட்டும்தான் பாதிக்கப்படுவாங்க. ஆனா ஒரு அக்கௌண்டன்ட் தப்பு செஞ்சாரு அப்படின்னு சொன்னா அந்த கம்பெனியே பாதிக்கப்படும். அந்த கம்பெனியில இருக்கிற ஆயிரக்கணக்கான எம்ப்ளாயிஸ் வந்து பாதிக்கப்படுவாங்க. அப்ப அத்தனை பேரையும் வாழ வைக்க போறோம்ன்ற ஒரு நம்பிக்கை நம்ம மேல நம்மளுக்கு இருக்கணும். அப்படி இருக்கிறவங்க மட்டும்தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைரியம் அந்த அக்கௌண்ட்ஸை வந்து என்ன செய்ய முடியும்னா போட முடியும். ஸோ அந்த தைரியத்தை நீங்க வளர்த்துக்கிறதுக்கு இன்னும் நான் நிறைய படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செஞ்சுக்கோங்கன்னா வளர்த்துக்கோங்க. என்னை ஒரு பேரண்ட் வந்து கம்பல் பண்றாங்க, என் டீச்சர்ஸ் வந்து கம்பல் பண்றாங்க, என்னை வந்து வெளியில இருக்கக்கூடியவங்க கம்பல் பண்றாங்க, என் சொந்தக்காரங்களாம் கேட்கறாங்க. அதுக்காக நான் மார்க் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீ இந்த ஜென்மத்துல மார்க் எடுக்க மாட்ட. எப்போ நீ உனக்காக வாழ ஆரம்பிக்கிறியோ, அடுத்தவன் கனவுக்காக வாழும்போது கட்டாயமா வாழ்க்கை கசக்கும். உன் கனவுக்காக நீ வாழும்போது கட்டாயமா உன்னுடைய வாழ்க்கையை அனுபவிச்சு வாழ ஆரம்பிப்ப. நீ மட்டும் இல்ல, உன்ன மாதிரி கஷ்டப்படக்கூடிய ஆயிரக்கணக்கான ஃபீஸ் கட்ட முடியாத பசங்களுக்கு நாளைக்கு நீ ஃபீஸ் கட்டி படிக்க வைக்க வேண்டிய ஒரு நிலைமையில கடவுள் ஒன்று உயர்த்தி வைப்பாரு. நல்ல தயவு செய்து இதெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயம் தானே அப்படின்னு எடுத்துக்காத, கொஞ்சம் சீரியஸா எடுத்து படிச்சுன்னா கட்டாயமா என்னதுன்னா ஃபியூச்சர்ல உனக்கு நல்ல ஒரு நிலைமையில வந்து என்னதுன்னா இருப்ப. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது.
இப்போ நம்ம அசெட்னா என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அசெட், லிஸ்ட் ஆஃப் அசெட். கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க். ஸ்டாக், sundry debtors, sundry debtors debtors னு கூட சொல்லுவோம். bills receivable, plant and machinery, furniture and fixtures, land and building, investment, goodwill, copyright, patent right, trademark, computer. கம்ப்யூட்டர்னா நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம். டைப்ரைட்டர், கம்ப்யூட்டர், what are the things, even the vehicle, some of the buses, car, or else what are the things which you are just using for your business, you can just take it as asset. Computer, outstanding income, prepaid expenses. So cash in hand. The cash in hand na என்னது அப்படினு பாத்தீங்கன்னா இது ஒண்ணா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால என்னதுன்னா உங்களுக்கு தெரியாத ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் என்னதுன்னா சொல்லிட்டு போலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு கேஷ் இன் ஹேண்ட்னா என்னன்னு தெரியும் இல்லையா? கையில் இருக்கக்கூடிய பணம். நீங்க 100 ரூபா வச்சிருந்தாலும் அது உங்க சொத்து தான். அது நீங்க கோடிக்கணக்காக என்னதுன்னா கையில் வச்சிருந்தாலும் அது உங்களுடைய சொத்து தான். ஈவன் இஃப் யூ ஹேவிங் 100 rupees in your hand, it is your asset. Whereas if you are having crores of rupees in your hand, even that too has been considered to be your asset. அதுதான் உங்களுடைய, அது உங்க சொத்து. இதே பணத்தை if you are just keeping in any bank or if you are just investing the money into bank, உங்களோட பணம் வந்து என்னதுன்னா பேங்க்ல உங்களோட ஃபிக்ஸட் டெபாசிட்லயோ இல்லாட்டி என்னதுன்னா உங்களுடைய கரண்ட் அக்கவுண்ட்லயோ இல்லாட்டி என்னதுன்னா சேவிங் பேங்க் அக்கவுண்ட்லயோ இருந்தாலும் even that too has been considered to be the asset. பேங்க்ல இருக்கிறதும் அசெட் தான். இதெல்லாம் என்ன அசெட் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க், ஸ்டாக், sundry debtors, bills receivable, இதெல்லாம் என்னதுன்னா கரண்ட் அசெட்னு சொல்லுவோம். which can be easily converted into cash. ஏன் சார் இவ்வளோ டீடைல் வந்து சொல்றீங்க அப்படின்னா உங்களுடைய கடைசி லெசன் ரேஷியோ அனாலிசிஸ்னு ஒரு லெசன் இருக்கு. அதுக்கு இது ரொம்ப ரொம்ப என்னதுன்னா பிரயோஜனம் உள்ளதா காணப்படும். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அப்ப இங்க பாருங்க, நெக்ஸ்ட் ஸ்டாக். ஸ்டாக்னா இதுல வந்து என்னன்னா க்ளோசிங் ஸ்டாக் தான் நம்ம எடுத்துப்போம். பட் அது ஏன்றது வந்து உங்களுக்கு நான் அப்புறம் சொல்றேன். க்ளோசிங் ஸ்டாக் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ப்ரொடியூஸ் பண்ண ஃபினிஷ்டு குட்ஸ். அப்ப இந்த ஃபினிஷ்டு குட்ஸ்னா என்னது சார்? இப்போ நான் ஒரு ஃபேன் செய்யணும். I will be getting the raw material, I will be getting a sheet of rod. So அதை வச்சு என்ன செய்யறேன்னா கட் பண்ணி I am just doing the fan. It is the finished product. அந்த sheet of rodன்றது raw material. ஸோ இப்போ நான் ஃபேனை வந்து செஞ்சு வச்சிருக்கேன். அப்போ அந்த ஃபேன் யாரோடது? நம்மளோடது. அது நம்மளோட சொத்து. ஸோ இதை நான் விற்கிறதுக்காக தான் வாங்கி வச்சிருந்தாலும் ஈவன் தட் டூ ஹஸ் பின் கன்சிடர்ட் அஸ் க்ளோசிங் ஸ்டாக் இஸ் கன்சிடர்ட் டு பி த அசெட். இப்போ நெக்ஸ்ட் பில்ஸ் ரிசீவபிள். பில்ஸ் ரிசீவபிளை பற்றி தெரியணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி நம்ம sundry debtors பற்றி ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தா தான் பில்ஸ் ரிசீவபிளை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா தெரிஞ்சுக்க முடியாது. மிச்சம் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் 4 விஷயங்கள் தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஏன்னா we have to go for the sum. சரியா? அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா பில்ஸ் ரிசீவபிள்னா என்னது சார்? பில்ஸ் ரிசீவபிள் இது ஒரு டீப் கான்செப்ட். பட் ஆனா நம்ம +2 லெவலுக்கு இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அதுல ஒரு பார்ட்டை மட்டும் தான் நான் என்ன செய்ய போறேன்னா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா இது who are called as the debtors. debtorsனா யாரு அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி நம்மளுடைய மனசுல வந்து என்னன்னா வரும். the debtorsனா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா whereas we have sold some goods to some of the person. Take for an example, there is a person called B. We are the company. So நம்ம கம்பெனி நம்ம B க்கு goods வந்து என்ன செய்யறோம்னா சேல்ஸ் பண்றோம். we have just sold some goods to B. இப்போ B நம்ம கொடுத்த goodsக்கு என்ன செய்யணும்னா in return he has to pay the money. So B வந்து என்ன செய்யணும்னா பணம் வந்து கொடுக்கணும் நம்ம வித்த பொருளுக்கு. இப்போ B என்ன சொல்றாருன்னா சார் என் கம்பெனி ரொம்ப நஷ்டத்துல வந்து ஓடிக்கிட்டு இருக்கு சார். அதனால என்னதுன்னா என்னால இப்போ பணம் வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு என்னதுன்னா சொல்றாரு. சொல்லும்போது B கிட்ட வந்து B வந்து சொல்றாரு சார் நான் ஒரு 3 மாசத்துக்குள்ள ஒரு within 3 months I will just be paying you the amount what I have just got as goods from you அப்படிங்கறாரு. நான் என்ன சொல்றேன்னா அதாவது B க்கு நம்ம வித்த பொருளுக்கு அவர் பணம் தரணும். அந்த பணத்தை ஒரு 3 மாசம் கழிச்சு தரேன்னு சொல்றாரு. அந்த 3 மாசம் டைம் வரைக்கும் இந்த B நமக்கு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா debtors, கடனாளிகள்னு சொல்லுவோம். they are called as the debtors. அப்போ இவங்க வந்து எனக்கு 3 மாசம் கழிச்சு பணம் தர்றாங்கன்னு
சொல்லிட்ட உடனே நான் ஒத்துக்கிட்டு போயிட்டேன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் நான் சொல்றேன் சார், நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது, என்கிட்ட இருந்து புக்ஸை வாங்கியிருக்கீங்க, 3 மாசம் கழிச்சு வந்து என்னன்னா தரேன்னு சொல்றீங்க, எனக்கு சந்தோஷம், நான் 3 மாசம் கழிச்சு வாங்கிக்கிறேன். பட் ஆனா நீங்க என்கிட்ட புக்ஸ் வாங்கினதுக்கு எனக்கு ஒரு அத்தாட்சி வேணும் அப்படின்னு என்னன்னா கேட்குறீங்க. அந்த அத்தாட்சி தான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்ஸ் ரிசீவபிள். ஸோ இப்போ ஒரு வீட்டுக்கு வந்து என்னன்னா வாடகைக்கு போறீங்கன்னா அங்க வீட்டு ஓனர் என்ன செய்வாரு, ரெண்டல் அக்ரிமெண்ட் வந்து போடுவார். போட்டு டெனன்ட் கிட்ட கொடுத்து அந்த டெனன்ட் எல்லாத்தையும் படிச்சு முடிச்சு கையெழுத்து போட்டவொடனே எப்படி வீட்டு ஓனர் வாங்கிக்கிறாரோ அதே போலதான் இங்க நான் கம்பெனி, நான் வந்து பி அப்படின்ற ஒரு நபருக்கு குட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். அவர் 3 மாசம் கழிச்சு பணம் தர்றேன்னு சொல்லியிருக்காரு. அந்த பணத்துக்கு நான் இப்ப என்ன செய்யறேன்னா ஒரு அக்ரிமெண்ட் வந்து எழுதுறேன். இதே போல பி அப்படின்ற நபர் என்கிட்ட இருந்து குட்ஸ் 50,000 ரூபாய்க்கு இந்த டேட்ல வந்து வாங்கியிருக்காரு. இவர் 3 மாசம் கழிச்சு எனக்கு இந்த பொருளுக்கான பணத்தை வந்து தர்றேன்னு என்னன்னா ஒத்துக்கிறாரு. அதாவது இந்த டேட்ல தர்றேன்னு ஒத்துக்கிறாரு. நான் இவர்கிட்ட அதை ரெக்வஸ்டா வாங்க மாட்டேன். பை ஆர்டர் ஐ வில் பி கெட்டிங் தி அமௌண்ட். எனக்கு கடன் கொடுத்தவன் போய் என்னதுன்னா கெஞ்சிக்கிட்டு இருக்க கூடாது இல்லையா? அதனால கம்பெனி என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பில்ஸை வந்து எழுதும். இதை வந்து எழுதும். இந்த இதை ப்ராமிசரி நோட்டாட்ட என்னதுன்னா எழுதுவாங்க. எழுதி பி கிட்ட கொண்டு போய் கொடுப்பேன். நான் கம்பெனி, நான் இப்போ பி கிட்ட கொண்டு போய் கொடுக்குறேன். பி வந்து எல்லாத்தையும் பார்க்குறாரு. பார்த்துட்டு சரி சார் நான் ஒத்துக்கிறேன் சார் நீங்க சைன் பண்ணி என்கிட்ட கொடுத்துட்றாரு. அதுதான் என்னதுன்னா பில்ஸ் ரிசீவபிள். whereas நான் தான் எழுதுறேன். the company is drawing the bill and giving it to B and the B is putting only the signature. After that I will be getting the bill from the B. This is called as bills receivable. In the same sense we can just able to understand the sundry creditors as well as the bills payable. The sundry creditors bills payable என்னன்னு நம்ம வந்து என்னன்னா புரிஞ்சிக்க முடியும். இங்க பாருங்க, இதுக்கு அடுத்தது நம்ம இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பார்க்கலாம். ஏன்னா ஃபர்னிச்சர், பிக்சர்ஸ், பிளான்ட் அண்ட் மிஷினரி எல்லாமே நமக்கு தெரியும். இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னது சார்? இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் கேபிட்டலுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. பட் நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, நான் கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், நான் கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னா ஓ கேபிட்டல் போட்டிருக்காங்க போல. இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னது, கேபிட்டல்னா என்னது? In both the term has been used mixedly in the economy. whereas நம்மளுடைய சமுதாயத்தில் இந்த சொசைட்டி இந்த ரெண்டு டேர்மும் என்ன செய்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. பட் ஃபார் த ரியல் ஃபேக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல்னு சொல்லும்போது என் சொந்த பிஸ்னஸுக்கு நான் முதலீடு செய்யணும், அது பேர் என்னதுன்னா கேபிட்டல். அதே இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லும்போது வேற ஏதோ ஒரு பிஸ்னஸுக்கு என்கிட்ட இருக்கிற ப்ராஃபிட்டை எடுத்துட்டு போய் அந்த கம்பெனியுடைய ஷேர்ஸையோ டெபஞ்சர்ஸையோ நான் வாங்குறேன் அப்படின்னு சொன்னா அது பேர் என்னதுன்னா இன்வெஸ்ட்மெண்ட். ஈவன் இஃப் யூ ஆர் ஜஸ்ட் புட்டிங் யுவர் ப்ராஃபிட் whereas you have just got lot of profit, அந்த ப்ராஃபிட்டை எடுத்துட்டு போய் நீங்க பேங்க்ல கொண்டு போய் நீங்க வந்து என்னதுன்னா உங்க ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டிருக்கீங்க அப்படின்னாலும் அது இன்வெஸ்ட்மெண்ட் தான், அதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் தான். அப்போ அதோட ஃபுல் பேர் என்ன தெரியுமா? ஃபிக்ஸட் டெபாசிட் இன்வெஸ்ட்மெண்ட், FDIன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்மலாம் என்ன தெரியுமா சொல்லி பழகிட்டோம், FDன்னு சொல்லி பழகினால அங்க இன்வெஸ்ட்மெண்ட்ன்ற ஒரு பேர் வந்து என்ன செஞ்சிருச்சுன்னா மறைக்கப்பட்டிருக்கு. இதை தான் என்னன்னு சொல்லுவோம்னா இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவோம். ஸோ கேபிட்டலுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஜஸ்ட் டோன்ட் கன்ஃபியூஸ் capital along with investment. As an account student you have to know the difference between the capital as well as the investment. The next thing is outstanding income. இங்க பாருங்க, the outstanding income, prepaid expenses. மிச்சதெல்லாம் உங்களுக்கு என்னன்றத நான் சம்ம போடும்போது என்னதுன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இந்த outstanding incomeனா என்னது சார் அப்படின்னா, அவுட்ஸ்டாண்டிங் இன்கம் அப்படின்னு சொல்லும்போது நான் ஒருத்தருக்கு ஒரு வேலையை செஞ்சு முடிச்சிட்டேன், இல்லை அப்படின்னா எனக்கு மாசம் ஒருத்தர் வாடகை வந்து தரணும். நான் ஒரு கம்பெனியை கட்டி வாடகைக்கு விட்டுருக்கேன். அவர் மாசம் என்ன செய்யணும்னா எனக்கு வாடகை தரணும். இந்த மாசம் தரல, அப்போ எனக்கு வர வேண்டிய பணம் வரல. அவுட்ஸ்டாண்டிங்னா இதுதான் அர்த்தம். எனக்கு வர வேண்டியது வரலனாலும் தர வேண்டியது தரலனாலும் what has to come, if it doesn't come, or else what I have to give, if I haven't give, that is called as outstanding. So என்ன வரணுமோ அது வரலனாலும், என்ன தரணுமோ அது தரலனாலும்
அதுதான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங்னு சொல்லுவோம். அப்போ இங்க வந்து அவுட்ஸ்டாண்டிங் இன்கம்னா என்னது சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு அவர் தர வேண்டிய வாடகை பணத்தை தரல, அப்போ அவர்கிட்ட இருந்தாலும் அது என்னோட சொத்து தான், அவர் எப்படியும் எனக்கு தந்துதான் ஆகும் இல்லையா, அது என்னோட சொத்து தான். ஸோ அதனால தான் அதை எங்க கொண்டு போய் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசெட் சைடு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ். ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ்னா என்னது சார் அப்படின்னா, முன்கூட்டியே பே பண்றது, paid in advance. If I just want to pay an insurance, நான் என் பைக்குக்காக என்ன இன்சூரன்ஸ் வந்து பே பண்ணணும், பே பண்ணும்போது தெரியாம என்ன செஞ்சிடறேன், 500 ரூபாய்க்கு பதில் 1000 ரூபாய் பே பண்ணிட்டேன். அப்போ இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரர் வந்து சொல்றாரு, சார் அட்வான்ஸை நீங்க பே பண்ணிட்டீங்க சார், அடுத்த வாட்டி நீங்க பே பண்ண தேவையில்ல, ஸோ 500 ரூபாய் இப்போ பே பண்ணிட்டீங்க, அடுத்த வருஷத்துக்காக 500 ரூபாவை நாங்கள் வச்சுக்கிறோம், அலாட் பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்ட்டு if they are just saying so, that is called as prepaid. whereas என்னோட பணம் என்ன செய்யுதுன்னா அவர்கிட்ட இருக்கு இல்லையா, அப்போ அவர்கிட்ட இருக்கிற பணம் என்னோட சொத்து தான் இல்லையா. ஸோ அதனால தான் இதை வந்து என்னதுன்னா அசெட் சைடு வந்து கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் இங்க கிரெடிட்டர்ஸ், பேங்க் ஓவர் டிராஃப்ட்டுக்கும் கேஷ் அட் பேங்க்குக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படின்னு சொல்லும்போது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க கவனிங்க, பேங்க் ஓவர் டிராஃப்ட்னா ஒரு அழகான மிஷின் ஒன்று வந்து என்னதுன்னா வருது, என் கம்பெனிக்கு ஒரு மிஷின் வந்து தேவைப்படுது, ஐ ஹாவ் டு பர்ச்சேஸ் த மிஷினரி. வேறஸ் அந்த மிஷின் யார்கிட்ட இருக்குன்னா டீன்ற ஒரு நபர்கிட்ட இருக்கு, நான் கம்பெனி. ஸோ டீன்ற ஒரு நபர்கிட்ட இருக்கு, நான் கம்பெனி. இப்போ என்ன செய்யறேன்னா டி கிட்ட போறேன், சார் அந்த மிஷின் எனக்கு வேணும் சார் அப்படின்னு கேட்குறேன். ஸோ ஐ எம் ஜஸ்ட் ரெக்வஸ்டிங் டி தட் ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு பர்ச்சேஸ் த மிஷினரி வாட் ஹி ஹேஸ். ஸோ அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மிஷினரியை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அப்போ டி வந்து சொல்றாரு, அந்த மிஷினரியோட ரேட் வந்து எவ்வளோன்னா 5 லட்சம் ரூபாய் சார் அப்படின்றாரு. He is saying that the machinery, the value of machinery is for about 5 lakhs. So இந்த சமயத்துல நான் என்ன செய்யறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் பேங்க்ல போய் செக் பண்ணி பார்க்குறேன், என் பேங்க்ல எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் பேங்க்ல 4,50,000 தான் கேஷ் இருக்கு. So I am having only 4,50,000 in bank. இப்போ எனக்கு அந்த மிஷினை வாங்கி ஆகணும். நீங்க உடனே சொல்லலாம், சார் அந்த 50,000 கடன் சொல்லிட்டு அப்புறமேட்டி கொடுக்கலாமே. இப்போ டி ஒத்துக்கலன்னு வச்சுக்கோங்க, டி இஸ் நாட் அக்செப்டிங். வேற எனக்கு 5 லட்சம் ரூபா கொடுத்தீங்கன்னா எடுத்துட்டு போங்க சார், இல்லைன்னா வேற ஏதாவது கஸ்டமர் வந்து என்ன வாங்கிட்டு போவாங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த மாதிரி பட்சத்துல கவனிங்க, கம்பெனி என்ன செய்யுது அப்படின்னா பேங்க் கிட்ட போகுது, சார் நான் வந்து என்னதுன்னா ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர். ஏன் இதை ஸ்ட்ரெஸ் பண்றேன் அப்படின்றது நல்லா பார்த்துக்கோங்க, கரண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர். பிகாஸ் கரண்ட் அக்கௌண்ட் ஹோல்டருக்கு மட்டும்தான் இந்த ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி பேங்க்ல எலிஜிபிள். எல்லாருக்கும் என்னதுன்னா இந்த ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி கிடையாது. ஸோ கரண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர், ஈவன் ஒன்லி த பிஸ்னஸ் மேன் வில் ஹாவ் த கரண்ட் அக்கௌண்ட் இன் த பேங்க். ஸோ கரண்ட் அக்கௌண்ட் ஹோல்டருக்கு மட்டும்தான் இந்த ஃபெசிலிட்டி எலிஜிபிள். ஸோ கம்பெனி வந்து என்னதுன்னா பேங்க் கிட்ட வந்து போகுது, சார் இதே போல என்னதுன்னா என்கிட்ட 4,50,000 ரூபாய் இருக்கு, என் கஸ்டமர் ஒருத்தர், அவருக்கு நான் எவ்வளவு தரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் தரணும் சார், இன்னும் ஒரு எக்ஸ்ட்ராவா எனக்கு ஒரு 50,000 ரூபாய் தேவைப்படுது அப்படின்னு என்னதுன்னா ரெக்வஸ்ட் பண்றாங்க. ரெக்வஸ்ட் பண்ணோம்னா பேங்க் என்ன செய்யுதுன்னா, நீங்க எடுத்துக்கோங்க சார் தாராளமா அப்படின்னு என்னதுன்னா சொல்லுது. அப்போ நான் இங்க 4,50,000 ரூபாய் வித்ட்ரா பண்றதுக்கு பதில் எவ்வளவு வித்ட்ரா பண்றேன், 5 லட்சம் ரூபாய் பேங்க்ல இருந்து வித்ட்ரா பண்றேன். வித்ட்ரா பண்ணி டி கிட்ட கொடுத்து அந்த மிஷினை நான் வாங்கிக்கிறேன். அப்போ நான் பேங்க்கு எவ்வளவு தரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாயில இருந்து 4,50,000 ரூபாய் கழிச்சிட்டீங்கன்னா பேலன்ஸ் 50,000 ரூபாய் நான் என்ன செய்யணும்னா பேங்க் கிட்ட தரணும். ஸோ பேங்க் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த 4,50,000 ரூபாய் நான் பேங்க்ல வச்சிருந்தேன் இல்லையா, அந்த பணத்து மேல எனக்கு உரிமை இருக்கு, தட் இஸ் கால்ட் அஸ் பேங்க் பேலன்ஸ். whereas after withdrawing 5 lakh I have to pay to the bank. நான் பேங்க்குக்கு 50,000 ரூபாய் எக்ஸ்ட்ராவா என்ன செய்ய வேண்டியதா இருக்கு, பே பண்ண வேண்டியதா இருக்கு. இதை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு சொல்றோம். அதுதான் என்னன்னா பேங்க் ஓவர் டிராஃப்ட். Next we are just going to see about sundry creditors and bills receivable. Sundry creditors na யாரு, bills receivable na என்ன அப்படின்றத வந்து இப்போ பார்க்க போறோம். So sundry creditors அப்படின்னு சொல்லும்போது எப்படி நம்ம sundry debtors வந்து பார்த்தோமா, debtorsம் sundry debtorsம் ஒண்ணு. Debtors as well as the sundry debtors both are same, as well as creditors as well as the sundry creditors both are same.
இது ரெண்டத்தையும் என்னன்னா மறந்துடக்கூடாது. சார் அந்த சந்திர கிரெடிட்டாஸ்னு கேட்டு வச்சிருந்தாங்களே, நீங்க கிரெடிட்டாஸை பத்தி தானே சொன்னீங்க, அப்ப நான் அதனால தான் விட்டுட்டு வந்தேன்னு யாரும் சொல்லாதீங்க. கிரெடிட்டாஸ்னாலும் சந்திர கிரெடிட்டாஸ்னாலும் ஒண்ணுதான், டேட்டாஸ்னாலும் சந்திர டேட்டாஸ்னாலும் ஒண்ணுதான். ஸோ இங்க what do you mean by சந்திர கிரெடிட்டாஸ்? சந்திர கிரெடிட்டாஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, take for an example, நம்ம we are the company. Always while you are just doing an accounts, consider that you are the company. So நீங்க தான் company. எப்போ accounts போட்டாலும் தயவு செய்து என்னதுன்னா, you are not the customer, you are the company. You are not the proprietor, you are the company. So நீங்க தான் company. நீங்க கம்பெனியா இருந்து பார்க்கும்போது தான் அந்த அக்கவுண்ட்ஸ் வந்து என்னதுன்னா உங்களுக்கு தெளிவா புரியும், போடவும் முடியும், இல்லைன்னா போட முடியாது. ஸோ நீங்க தான் கம்பெனி. ஸோ கம்பெனி is getting some goods from, take for an example, from D, a person called D. He is the supplier. So company வந்து Dன்ற ஒரு person கிட்ட இருந்து goods வாங்குது, D தான் யாருன்னா supplier. அப்போ இப்போ D கிட்ட இருந்து என்ன செய்யறானா, we are just getting the goods. So for getting the goods, in return we have to pay the cash, right? நம்ம goods வாங்குனதுக்கு கட்டாயமா என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணம் கொடுக்கணும். இப்போ நம்ம சொல்றோம் கம்பெனி, சார் இந்த கம்பெனி ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில போய்கிட்டு இருக்கு சார், எனக்கு ஒரு 4 மாசம் டைம் தந்தீங்கன்னா அந்த 4 மாசத்துக்குள்ள நான் வந்து என்னன்னா பணம் வந்து பே பண்ணிடுறேன். which means our company is going in a critical situation, within 4 months I will be just repaying the amount. அந்த கிரெடிட்டர் வந்து என்ன செஞ்சுக்கிறாருன்னா ஒத்துக்கிறாரு, சரி சார் நீங்க 4 மாசம் டைம் எடுத்துக்கோங்க, பட் எனக்கு உங்க மேல நம்பிக்கை வந்து வரணும் அப்படின்றதுக்காக நீங்க என்ன செய்ய வேண்டியதா இருக்குன்னா, நான் ஒரு பில் எழுதி தர்றேன். ஸோ டி வந்து இப்போ என்ன செய்வாரு, ஒரு ப்ராமிசரி நோட் ஆட்டம், இதே போல இந்த கம்பெனி எனக்கு இவ்வளவு தரணும் அப்படின்னு என்னதுன்னா எழுதுவார். எழுதி நம்ம கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுப்பாரு. நம்ம அதுல என்ன செய்யணும்னா சைன் போடுவோம். we will be just putting the signature and return back to D. இப்போ இதுதான் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா bills payable. இதுதான் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா bills payable. சோ சந்திர கிரெடிட்டாஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த 4 மாசம் நம்ம டைம் கேக்குறோம் இல்லையா, அந்த 4 மாசம் டைம் வரைக்கும் நம்ம காசு முழுசா கொடுத்து முடிக்கிற வரைக்கும் நம்ம டிக்கு யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா we are the சந்திர கிரெடிட்டாஸ் for, we are the creditors for D. Sorry, for D we are the debtors, for us D is the சந்திர கிரெடிட்டர்ஸ். நம்மளுக்கு D வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா D தான் சந்திர கிரெடிட்டர். இப்போ கொஞ்சம் தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு என்னதுன்னா நினைக்கிறேன். ஸோ பேங்க் ஓவர் டிராஃப்ட், பில்ஸ் பேயபிள், சந்திர கிரெடிட்டர்ஸ். பேங்க் லோன் அது என்ன சார் சிஆர்னு கொடுத்துருக்கீங்க, நிறைய ஒரு வித்தியாசம் இருக்கு பேங்க் லோன்ல. பேங்க் லோன்ல சப்போஸ் டிஆர்னு கொடுத்துருந்தாங்கன்னா டெபிட் சைட், டெபிட் சைட்னா பேலன்ஸ் ஷீட்ல டெபிட் சைட் இன்விசிபிளா அசெட் சைட். சிஆர்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கிரெடிட் சைட், பேலன்ஸ் ஷீட்ல இன்விசிபிளா கிரெடிட் சைடு அப்படின்னு சொல்றது லைபிலிட்டி சைடு. சரியா? அப்ப இங்க என்னதுன்னா சிஆர்னு கொடுத்துருக்கேன், நாம என்னதுன்னா பேங்க் கிட்ட இருந்து லோன் எடுத்திருக்கோம், அது வந்து என்னதுன்னா கிரெடிட் சைடு வந்து என்ன செய்ய போகுதுன்னா வரப்போகுது. ஜஸ்ட் இந்த ஃபார்மேட்டை நீங்க தரவு பண்ணிக்கோங்க. இதுதான் லிஸ்ட் ஆஃப் அசெட் அண்ட் லிஸ்ட் ஆஃப் லைபிலிட்டி. இதை வச்சு தான் நம்ம இருக்கக்கூடிய மிச்ச ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் எல்லா சமயம் என்ன செய்ய போறோம்னா பார்க்க போறோம். இதை நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க, இப்போ நல்லா படிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த சமயத்துல இருந்து சொல்றேன், நீங்க கட்டாயமா என்ன செய்ய முடியும்னா பேலன்ஸ் ஷீட் போடுறதுக்கு எல்லா தகுதியும் வாய்ந்தவங்களா காணப்படுவீங்க. ஸோ இங்க இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் தயவுசெய்து என்ன செஞ்சுக்கோங்கன்னா உங்க நோட்ல எழுதி வச்சுக்கோங்க, எழுதிட்டு படிச்சுக்கோங்க. தயவுசெய்து படிக்காம மட்டும் இருக்காதீங்க, டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சமக்குள்ள போகலாம். சரியா?